இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே போதகர் ஜான் ஜெபராஜ் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்தது. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். அதில் என்னென்ன உண்மைகள், என்னென்ன பொய்கள் என்பது அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜான் ஜெபராஜ் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த முடிவு, அதாவது அவர் ஆரம்பத்திலிருந்து இந்த கைது நடவடிக்கை வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு தனியார் யூடியூப் சேனல், அதாவது எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் ஒரு சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து சிஸ்டர் ரீமா வீட்டுக்கும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஜான் ஜெபராஜ் அவருடைய சபைக்கும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த சேனலில். ஸோ அதில் வந்து நமக்கு சில கேள்விகள் வந்து நமக்கு டவுட் வருது. ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ அதனால் கமெண்ட் போடுறவங்க என்னென்னா, முழுசாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. எதுவும் நான் சொல்லலை, நான் போய் பார்க்கல, எதுவும் சொல்லலை. அந்த கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு நம்ம பேசுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அவர் பேசின எல்லாமே பார்த்திங்கன்னா, எல்லாமே உண்மையான்றது நமக்கு தெரியாது. அதில் நமக்கு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டின் என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போது நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு முழு வீடியோ பாருங்கள். இல்லை கமெண்ட் பண்ணுறவங்க வந்து, இல்லை நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம், நாங்கள் ஜான் ஜெபராஜ்க்கு ஆதரவாளர்கள் அப்படின்னா, அவர் கைது செய்யும் போது நீங்கள் யாரும் போகல. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அவர் மேலே அன்பு பாசம் இருக்கிறோம். அவருக்காக ஜெபிங்க. நானும் வந்து அவரோட பாடல்கள் கேட்டிருக்கிறேன். அவர் வந்து அவர் மேலே எந்த குறையும் இருக்காதுன்னு நானும் நம்புகிறேன். ஆனாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். எது உண்மையோ எது பொய்யோ கர்த்தர் அறிவார். ஸோ அந்த நடந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர் பேசினார். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுடைய மனைவி பற்றியும் ஜான் ஜெபராஜ் அவரை பற்றி பேசியிருக்கிறார். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஜான் ஜெபராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், பாடல் மூலமாக பிரபலமானவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கான்சர்ட் பண்ணும்போதும் சரி, அவர் வந்து நிறைய வாலிப பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரர்கள் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்தமாரி கான்செப்ட் நடத்தி ஒரு புது ட்ரெண்டிங் வழியாக வந்து எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறார். அதாவது பல வாலிப பெண்கள், ஆண்களாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், அவங்கள புது ட்ரெண்டிங் வழியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாப் ராக் அந்தமாரி ஸ்டைலில் கொண்டு போகிறாரு. அப்படி போகும்போது அநேக அவருக்கு வந்து ஜனங்க வராங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அதில் வர காணிக்கை கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் போய் வைக்கிறார். ஒரு தடவை அவர் கான்செப்ட், இதெல்லாமே அவர் சொன்னது, நானும் சொல்லலை. அவருடைய அந்த எம்ஜிஆர் டிவியில் போய் நீங்கள் பாருங்கள், யூடியூப் சேனலில். நம்ம அவர் சொன்னதுக்கு பதில் கேள்வி எழுப்புறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு எது உண்மை எது பொய்ன்றது வந்து சட்டம் தான் செய்யும். ஆனாலும் நம்ம மனசாட்சி ஒன்று இருக்குல்ல, இது அவங்க செஞ்சுருப்பாரா, இது அவங்க செஞ்சுருப்பாங்களான்னு, அதை வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கான்சர்ட் முடிச்சு அவருக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 45 லட்சம் ரூபாய் அவருக்கு கலெக்ஷன் ஆகிருக்கு. அதை அவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அவர் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால பீரோவில் வச்சு பூட்டிட்டு அவர் போய் ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுத்த பிறகு மறுநாள் அவர் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பீரோ திறந்து பார்த்தா அந்த 45 லட்ச ரூபா பணம் காணும். அப்போது அவர் மனைவி கிட்ட அவர் கேட்குறாரு, யார், அவரோட மனைவியாகிய ரீமா கிட்ட அவர் கேட்குறாரு, ஜான் ஜெபராஜ் என்ன கேட்குறாருன்னா, இங்கே வச்சு 45 லட்ச ரூபா பணம் எங்கேன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே பதில், எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவர் வந்து ஜான் ஜெபராஜ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறார். அவர் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒவ்வொரு தடவையாக நீ வந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயினா நான் என்ன பண்ணுவேன், ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது, இப்படியெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே வந்து உங்கள் அப்பாவுக்கு நான் 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி செய்ய சொன்னேன், அதையும் அவர் லாஸ் பண்ணிட்டாரு. நீ இப்படி பணத்தை எடுத்துகிட்டே போனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், நான் எப்படி வந்து சாப்பிடுவேன். ஏன்னா அவங்க வந்து வீட்டில் சமையல் செய்கிறதே கிடையாதான். அவங்க ஐடிசி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதம் 2 லட்ச ரூபா பில் ஆகுதுன்னு அந்த பிரதர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது ஜான் ஜெபராஜ்க்கு வந்து இது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டையும் இப்போ நான் சொல்கிறார், ஜான் ஜெபராஜ் சொல்கிறாராம், நான் ஏற்கனவே 2.5 கோடி ரூபாய் நான் வந்து செலவு பண்ணிட்டேன் உனக்கு, இப்படியே போயிட்டு இருந்தால் என் லைஃப் என்ன ஆகவே, நம்ம என்ன பண்ணலாம், லீகலாக நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். எடுத்த உடனே இது இங்கேயே அப்படியே கட் பண்ணுங்கள், சரியா. அடுத்தது வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணது. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் சொல்லிடுறேன். அப்போ அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து சமையல் செய்ய மாட்டாங்க, ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவாங்க. 2வது நாள் அவங்க வந்து குடிப்பாங்கன்ற மாரிலாம் அவர் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவரும் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, அவர்கிட்ட அங்கே இருக்கிறவங்க சொன்னதாக அவர் தகவல் சொல்கிறார். ஸோ அதனால் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஓகே, இப்போது வந்துட்டு அவர் சபைக்கு போகிறார் ஜான் ஜெபராஜ். தன்னோட நெருங்கின நண்பர்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தமாரி இவ்வளோ பிரச்சனைகள் வருது,
என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. எப்போ வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, பணமும் வந்து போகுது, கைவிட்டு போகுது. அதனால் வந்து சபை அக்கௌண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, காணிக்கையெல்லாம் அப்படி கொடுக்க சொல்லி அப்படி பண்ணுறாரு. அப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லீகலாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும்போது அவர் அப்ளை பண்ணாரா அப்ளை பண்ணலையான்றது நமக்கு அதில் வந்து தெரியல. ஒருவேளை அவர் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா இந்த சூழ்நிலை வழியாக அவர் கடந்து போயிருக்க மாட்டார்ன்றது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரும் இல்லையா, அதில் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து சிஸ்டருக்கு வந்து ரீமாக்கு ஃபோன் வந்து அவங்க போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு வந்து 5 கோடி ரூபாய் பணம் வேணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சுருக்கிற ஆடி கார், அதாவது ஜான் ஜபராஜ் கார் இருக்குது, நிறைய கார் இருக்குது. அதில் வந்து ஆடி கார் வீட்டில் பர்சனல் யூஸுக்காக அவர் வச்சுருக்கிறாரு. அந்த கார் வேணும். அப்போ அவர் கேட்குறாராம் கமிஷனர், இதெல்லாம் வந்து அந்த பிரதர் சொன்னது. இப்போ கமிஷனர் கேட்குறாராம், என்னம்மா நீங்கள் இது உங்கள் ஃபேமிலி மேட்ரு தான், ஆனால் நீ வந்து 5 கோடி கேட்குற, இப்போ கார் எதுக்கு மேற்கனா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைன்னு அப்படின்னு அந்த பிரதர் சொல்லும் போது, அப்போ கமிஷனர் என்ன சொல்கிறாராம், இது வந்து நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் காவல் நிலையத்துக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே இது ஆகும்போது இவர் என்ன பண்ணுறாராம், ஜான் ஜபராஜ் 8 மாதம் பிரிஞ்சு போயிட்டார். சரியா? பிரிஞ்சு போன பிறகு வேற ஒரு அஃபேரில் இருப்பதாக சொல்லப்படுது. சரியா? இது இப்படி இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது இந்த போஸ்கோ வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல சொன்னாங்க இல்லையா, அப்போது அந்த ரீமா சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் வந்து ஜான் ஜபராஜ் வீட்டில் படுத்திருக்கும் போது ஒரு சோபாவில் படுத்திருந்தாராம். அவர் சோபா என்பது ஒரு ஆள் தான் உட்கார முடியும், ஒரு ஆள் தான் படுக்க முடியும். பட் இவர் சொன்னது அப்படி, அவங்க ரீமா அப்படி பண்ணாங்கன்னு சொன்னது. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 14 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அதாவது 17 வயசு பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அவருடைய தகப்பனார் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா தத்தெடுத்து வளர்க்குறாரு. அது கூட லீகலாக அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படின்னா அது அவருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இவங்க ரீமா என்ன பண்ணுறாங்களான்னா, 14 வயசு பொண்ணு கையில் தூக்கிட்டு வந்து ஜான் ஜபராஜ் பக்கத்தில் படுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்ததாக சொல்லப்படுது. ஒரு கேள்வி என்னென்னா, சோபாவில் ஒருத்தர் தான் படுக்க முடியும். அந்த இடத்துல வந்து பாருங்கன்னா ஜான் ஜபராஜ் வந்து அவ்வளோ ஒன்றும் குடிஸ்டா படுத்துருக்கிறார், ஒரு சொரணை இல்லாமல் டக்குன்னு எழுந்திருப்பார் இல்லையா. அப்படி அவர் போட்டு ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் அவர் எழுந்ததாக அவர் சொல்லப்படுது. எழுந்தோன்னே ஏன் இப்படி பண்ணாச்சு இப்படி பண்ணும்போது கேட்கும்போது அது அப்படியே ஒரு சண்டையாக முடிஞ்சு போகுது. ஆனால் பிற்காலத்தில் அது என்ன ஆகுதுன்னா, இவங்க ரீமா என்ன பண்ணாலும் ஒரு 5 பேர்கிட்ட சொல்லி 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷாப்பில் போய்ட்டு அந்த வீடியோ வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 17 வயசு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது இல்லையா, அது வந்து இவங்க ஃபோட்டோஷாப்பில் அதுக்கு ரெடி பண்ணி போட்டதாக வந்து அந்த பிரதர் சொல்கிறாரு. அதை வந்து காவல்துறையில் வந்து கண்டுபிடிச்சி அந்த 5 பேரும் கண்டித்ததாகவும் அவங்க வந்து கைப்பட எழுதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜபராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அதர் ஸ்டேட் கேரளா மாநிலத்தில் போய்ட்டு மூணாரில் கைது பட்டதாக சொல்லப்படுது. அங்கேருந்து தான் காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சு வராங்கன்னு நிறைய நியூஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது அவர் வந்துட்டு நேராக என்ன பண்ணிக்கணும், பிரிஞ்சு போகும்போது அவர் ஒன்று தனியாக ரூம் எடுத்து எங்கன்னா தங்கியிருக்கணும், இல்லையா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்லையா அவர் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துருக்கணும், ஒரு சர்ச்லேயோ போய் இதாக இருந்துருக்கலாம். பட் அவர் சர்ச்சில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனியாக அவர் இருக்க வசதிக்கு ஒரு தனி வீடே வாங்கி தனியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் போய் இன்னொரு ஃபேமிலியோட இருந்ததாக சொல்லப்படுது. இது யாருமே நம்ம பார்க்கல, சொல்லப்படுது. அதே நேரத்தில் அவரை கைது பண்ணும்போது கூட அந்த பெண்ணையும் சேர்த்து கைது பண்ணதாகவும் இது வந்து நியூஸில் வந்து, ஆனாலும் அந்த பெண்ணை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் வீடியோவில் ஜான் ஜபராஜ் ஐயாவை மட்டும்தான் காட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விதமான அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறார், ஆடியோ. அது எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில். அந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணலாம் உனக்கு தெரியும், அது நீங்கள் ஆடியோ நம்ம அப்பத்தின் வீடு சேனல் இருக்குது பாருங்கள். இந்த சேனல் வந்து ஏன் நான் போடுறேன்னா, அது வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னால லாக் ஆகிருக்கு. அது இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆகிடும். அதனால தான் நான் இதில் போடுறேன். இது என்னோடய பர்சனல் சேனலு. ஸோ அப்போது வந்துட்டு அவர் என்ன ஆடியோ போடுறாருன்னா, இந்தமாரி நான் அவனை பற்றி சொல்லலை, பட் ஆனால் எல்லா தப்பும் நடந்து உனக்கு தெரியும், பட் ஆனால் நீ வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால் இப்படி சொல்கிறாரு. ஆனால் ஒரு கேள்வி என்னென்னா, இது வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி இவர் வந்து 8 மாதமாக அந்த கேரளாவில் இருக்கிற ஒரு பெண்ணோடு இருந்ததாக சொல்லப்படுது.
அப்போ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் ஒரு சிலர் ப்ரூஃப் இருக்குன்றாங்க, இன்னொரு சிலர் ப்ரூஃப் இல்லைன்றாங்க. இப்போ அவரை கைது பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய அட்வொகேட் வந்து அவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஜான் ஜபராஜுக்கு ஆலோசனை பண்ணி ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னா அவர் கூட இருந்தாங்க, அவர் பயந்துட்டார், எங்கே காவல்துறை கூட்டிகிட்டு போய் அடிச்சிருவாங்களோன்னு அவர் பயந்துட்டார். அதனால் வந்து அவர் வந்து எல்லா அட்வொகேட்டும் கூப்பிட்டு நல்லா தீர ஆலோசனை பண்ணி அதன் பிறகு அந்த அட்வொகேட்டுகள் தான் வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லி அவர் வந்து முழு ஒத்துழைப்பு தரதாக சொல்லியிருக்காரு. நீங்கள் தாராளமாக கைது பண்ணலாம்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை நமக்கு கேள்விகள் என்னென்னா, சிஸ்டர் ரீமா சிஸ்டர் வந்து குடிப்பாங்களான்னு அவர் சொல்லியிருக்காரு, குடிக்கிறாங்கன்றாரு. ரெண்டாவது அவங்க சமையலே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் நமக்கு ஒரு கேள்வி வருது. மூணாவது இந்த பெண்ணை வந்து சோபாவில் படுக்க வச்சு இதுக்கும் நமக்கு ஒரு கேள்வி வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. அதேமாரி ஜான் ஜபராஜ் பிரதரும் வந்து அஃபேரில் இருந்தாரா அல்லது ஏன்னா அவரே வந்து சொல்லியிருக்கார் ஒரு வீடியோவில், அந்த ஆடியோவில் அந்த பெண்ணோட ஃபேமிலியோட மார்க்கெட்டு போகும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கும் வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இப்போ அவர் எந்த அஃபேர் இல்லைன்னு சொல்லியிருந்தால் ஏன் அந்த ஃபேமிலியோடு இவர் வந்து மார்க்கெட் போயிருக்கணுன்ற ஒரு கேள்வி வருது. நம்ம எது இருந்தாலும் ரெண்டு பக்கம் பார்க்குறோம். இது நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க நமக்கு அவசியம் இல்லை. இது சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனாலும் நம்ம வந்து என்னோடய சேனலுக்குள்ள என்ன சொன்னால், அது 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நம்ம வந்து விருப்பப்பட்டோம். அவங்கள ஜபிங்கன்னு கூட சொல்லியிருந்தோம். ஸோ ஆகவே அவருக்கு 5 கோடி ஃபாலோவர் இருந்தாலும் கைது நடவடிக்கை செய்யப்படும் போது ஒருத்தர் கூட போய் அங்கே அவருக்கு ஆதரவாக யாரும் நிற்கல. சாதாரண ஒரு நடிகராக இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் வந்து ஒரு கொலை கேஸ் அதுமாதிரினா கூட அவங்களுக்கு குடும்பமே வந்து நிற்கும். ஆனால் இது வரைக்கும் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக அவருடைய தாயோ தகப்பனோ தம்பியோ யாரும் கைது செய்யும் போது யாரும் வரலை. அப்போ அவங்களுக்கு என்ன கோபன்றதும் நமக்கு தெரியல. இது அவங்க குடும்ப விஷயம். அதனால் நான் வந்து இப்போ எதுக்காக நான் இப்போ இந்த வீடியோ போகிறேன்னா, நமக்கு அவங்க பேசுனதுக்கான நம்ம கேள்விகள் வருது. அவர் சொன்ன விஷயத்துக்கு நம்ம கேள்விகள் கேட்குறோம். எப்படி அவங்க வந்து குடிப்பாங்கன்னு சொல்லியிருப்பீங்க, அதுக்கு ப்ரூஃப் இருக்குதா? ரெண்டாவது ஐடிசியில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு உண்டான பில்ஸ் இருக்குதா அவங்கக்கிட்ட? மூணாவது வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த 14 வயசு பொண்ணுன்றது ஒருத்தரோட உடல் அமைப்பு பொறுத்திருக்கு. ஒருத்தவங்க ஃபேட்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் பார்க்கும்போது காவல்துறை அதிகாரிகள் அந்த 2 பிள்ளைகளை கேட்கும்போது அந்த 2 பிள்ளையை வந்து வளர்த்ததே ஜான் ஜபராஜ் தான் சொல்லப்படுது. அப்போது அந்த 2 பிள்ளைகளும் வந்து சில பேர் சில நேரத்தில் அப்பான்னு கூப்பிட்றாங்க, சில மாமா. அப்போ வந்து அந்த பசங்க சொன்னாங்க, இல்லை அவங்க அப்படி பண்ணவே இல்லை, ஜான் ஜபராஜ் மாமா அப்படி பண்ணவே இல்லைன்னு, அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. இதனால் வந்து ரீமா சிஸ்டர் மேலேயும் நமக்கு வந்து ஒன்றும் கேள்வி எழலை. இப்போ அந்த பசங்களே சொல்லிட்ட பிறகு இது வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. சரி, இப்போ இங்கே வருவோம். போக்சோவில் வந்து இவங்க ஏன் அது போட்டாங்க, அது உண்மையாக அவங்க பொய்யா இருந்தால் அதுக்கும் வந்து அவங்களுக்கு தண்டனை உண்டு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இப்போ 25ஆம் தேதி தான் அவர் வந்து மறுபடியும் வந்து அவர் ஆஜர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு பெயில் கிடைக்குமான்னு கேட்டால் அது வந்து சந்தேகம் தான். ஏன்னா திருப்பி ஒரு 15 நாள் ஆகலாம், திருப்பி ஒரு 1 மாதம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இப்பேற்பட்ட அவரை வச்சு எவ்வளோ பேர் வந்து கான்செப்ட் நடத்தி சபையில் கூப்பிட்டு பண்ண அத்தனை ஊழியக்காரர் கூட யாரும் வரலை. காரணம் என்னென்னா, போடப்பட்ட வழக்கு அப்படி. போக்சோக்கு ஆதரவாக வக்கீல்கள் கூட ஆஜராக மாட்டாங்க. அப்போ எப்படி ஊழியர்கள் வருவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்கன்றலாம் ஒரு கேள்வி வருது. இதை அறியாமல் நிறைய பேர் வந்து தப்பாக வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஊழியருக்கும் நடக்காதது ஒன்று போதகர் ஜான் ஜபராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கர்த்தர் அனுமதித்தாரா அல்லது கூடியிருந்த எதிராளிகள் சதி செய்தார்களான்றது நமக்கு தெரியாது. இது சட்டம் தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். தீர விசாரிப்பே சட்டம் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதேமாரி விருப்பமானால் எல்லாருமே சேர்ந்து அந்த 2 பேர் ஒன்று சேரட்டும், இந்த பிரச்சனைலாம் மாறட்டும், மறப்போம் மன்னிப்போம்னு 2 பேரும் குடும்பமாக வந்து செய்யட்டும். அப்படி இல்லையா, சட்டப்படி அவங்க என்ன விவாகரத்து கேட்குறாங்களோ அதன்படி நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஜெபிப்போம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாருமே தவறுகள் செய்கிறவங்க தான். யாரும் இங்கே வந்து நல்லவங்க கிடையாது. எல்லோரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா சில பிரச்சனைகள் வரும்போது அப்பேற்பட்ட ஜான் ஜபராஜ் தற்கொலை முயற்சிக்கு போயிருக்குதா சொல்லும்போது அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அநேகர் சொல்கிறாங்க அவருடைய பாடல்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் அவர் கைது செய்யும் போது யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, அவருக்காக வந்து ஜெபிக்கவும் இல்லை. அவர் முகத்தில் லைட்டாக சிரிப்போடு தான் போராட தவிர, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வேதனை அவருக்கு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நல்லா வசதியாக வாழ்ந்த, முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப புழு சாப்பாடு சாப்பிட்ட மனுஷன், அதன் பிறகு நல்லா ஹை லெவலில் வாழ்ந்த மனுஷன் இப்போ திரும்பவும் ஜெயில் சாப்பாடுன்னும் போது வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் இது
இதுவும் கடந்து போகும் அப்படி தான் நம்ம நினைக்கணும். அவர் நம்ம சகோதரர் தான், ரீமா சகோதரி தான். இருந்தாலும் அந்த குழந்தைக்காகவாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். அதனால் வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிலாம் அந்த பிரதர் வீடியோ போட்டிருந்தார். நீங்கள் வேணா போய் கூட அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இது நமக்கு கேள்விகள் எழப்படுது. இது எல்லா ஊழியர்களும் வந்து ஜெபிக்கிறாங்க. பட் உண்மை தன்மை என்னன்றது அரசாங்கம், காவல்துறை தான், கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும். எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பாக வரட்டும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல். அதனால் வந்து நம்மளும் ஜெபிப்போம். ஏன்னா இது போல் வழக்கு இனி எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதோ தெரியல. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க, ஒரு சிலர் வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜான் ஜபராஜுடைய வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வழக்கில் லைட்டோ ஸ்ட்ராங்கோ, பட் வழக்கு தான் இல்லையா? ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து 2 பேர், ஒன்று உண்மையாக இருந்ததுன்னா அவர் அந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பொய்யாக இருந்ததுன்னா அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ ஆகவே தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த சேனலும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுவுமே வந்து இதுலேயும் வீடியோ வரும். ஸோ இது வந்து சட்டம் தன் கடமை செய்யட்டும் என்று நம்ம சட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.